சொல்லுங்கம்மா. மேல நந்தினின்னு ஒருத்தங்க இருந்தாங்களே, அவங்க எங்க? அவங்களா? இப்பதான் ஒருத்தர் வந்து அடிச்சிட்டு போறாருமா. ஏர்போர்ட் போறோம்னு பேசிக்கிட்டாங்க. ஏர்போர்ட் போயிருப்பாங்களா? சரி, நீங்க போங்க. ஓகே. பாத்தீங்களாமா, சார் உங்களை கூப்பிடாமையே நந்தினி வந்து கூட்டிட்டு போயிருக்காரு. சரி விடு, ஏர்போர்ட்டுக்கு தானே கூட்டு போயிருக்காரு. அப்படியெல்லாம் விடக்கூடாதுமா, நம்ம எதையும் கண்ணால பாக்கணுமா? அவங்க ஏர்போர்ட் தான் போயிருக்காங்கன்னு என்ன நிச்சயம்? நாமளும் ஏர்போர்ட் போலாம் வாங்க. சரி வா, போய் பார்க்கலாம். நேருக்கு நேரா பார்த்தா அழுதுருவேணும்னு பயமா இருக்கு செல்வம். பெரிய போற நேரம் நெருங்க நெருங்க என்னோட ஹார்ட் பீட் அதிகமாயிட்டே இருக்கு. உன்னை விட்டு இந்த மண்ணை விட்டு பிரிஞ்சு போறேன்னு நான் தான் சொன்னேன். பிரிவோட வேதனையை தெரிஞ்சுக்கிட்டு தான் சொன்னேன். ஆனா இந்த நிமிஷம் அதை அனுபவிக்கும் போது என்னால முடியல செல்வம். நான் இன்னும் கொஞ்ச நேரம் தான் உன் கூட இருக்க போறேன். அதுக்கப்புறம் உன்னை என்னால பார்க்க முடியாது. உன்னோட உறவே முறிஞ்சு போக போகுதுன்னு நினைக்கும் போது என் இதயமே வெடிச்சிடும் போல இருக்கு செல்வம். செல்வம், நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? எனக்கு என்ன சொல்றதுன்னு ஒன்றும் தெரியல. என்ன பண்றது? பெரியதானே வேணும். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே எடுத்த முடிவு தானே. மனசை திடப்படுத்திக்கிட்டா இதை கடந்து வந்துடலாம். நீ நீ கனடா போய் சேர்ந்ததும் எனக்கு உடனே ஃபோன் பண்ண. அங்கே உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கோ. நந்தினி, எனக்கு எப்படி நீ ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தியோ அதே மாதிரி நானும் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா என்ன பண்றது, உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா கஷ்டங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் நானே காரணமாயிட்டேன். என்னால ஒன்னே ஒன்று தான் சொல்ல முடியும். என்ன மன்னிச்சிரு நந்தினி. என்ன செல்வம், என்கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்ட? இல்ல நந்தினி, இந்த மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தை என்னால ஏற்பட்ட இழப்புகள் எல்லாம் ஈடு கட்டிடுறது. இருந்தாலும் என்னோட திருப்திக்காக தான் நான் சொல்றேன். நந்தினி, நீ இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் சரி,
நீ நல்லா இருக்கணும்னு யார் நினைக்கிறாங்களோ இல்லையோ, அப்படி நினைக்கிற ஒரு ஆத்மாத்மான ஒரு ஜீவனா நிச்சயமா நான் இருப்பேன். செல்வம், உன்கிட்ட ஒண்ணு கொடுக்கணும், மறந்துட்டேன். என்னது? இந்தா செல்வம். இது நானும் அர்ச்சனாவும் உனக்கு செட்டில்மெண்டா கொடுத்தது நந்தினி. இதையும் என்கிட்ட திருப்பி கொடுக்குற? இல்ல செல்வம், இது எதுவுமே எனக்கு வேண்டாம். இதெல்லாம் உனக்கு சொந்தமானது. இது எதையுமே நான் எடுத்துட்டு போக விரும்பல. என்ன நந்தினி பேசுற நீ? சரி, நான் வேணா இது எல்லாத்தையும் மொத்தமா வித்து பணமா மாத்தி உன்கிட்ட அனுப்ப. வேண்டாம் செல்வம், என்கிட்ட படிப்பு இருக்கு, உழைப்பு இருக்கு. அதை வச்சு என்னையும் என்னோட வயித்துல வளர்ற உன்னோட வாரிசையும் காப்பாத்திக்க முடியும். தயவு செஞ்சு என்னை கட்டாயப்படுத்தாத. எனக்காக ஒரு சின்ன உதவி செய்வியா செல்வம்? என்ன வேணும் சொல்லு. உங்க பெரியப்பாவும் என் அப்பாவும் தான் தூணா இருந்து உன்னை உருவாக்கி விட்டாங்க. அவங்க 2 பேருமே இப்போ உயிரோட இல்லை. அதனால இத வச்சு அவங்க பேர்ல ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பி. படிக்க முடியாத எத்தனையோ ஏழை குழந்தைங்க உன்ன மாதிரி சின்ன வயசுலயே உழைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க படிப்புக்கு இது மூலமா உதவி செய். இந்த ட்ரஸ்ட் மூலமா முன்னேறவங்க, இதுக்கு காரணமானவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சாலே போதும். இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில இருக்கிற நானும் என் குழந்தையும் நல்லா இருப்போம். அதான் இன்னொரு தடவை யோசிச்சு. இது நல்லா யோசிச்சு எடுத்த முடிவு செல்வம். இனிமே யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்லை.
7 மணிக்கு கனடா போற ஃப்ளைட்ல நந்தினின்றவங்க கிளம்பி போயிட்டாங்களான்னு அப்படியா? பாருங்க. ஒரு நிமிஷம் இருங்க மேம், கேட்டு சொல்றேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், அவங்க புறப்பட்டாச்சு. போர்டிங் பாஸ் போட்டு உள்ள போயிட்டாங்களா? ரொம்ப நன்றி சார். இட்ஸ் ஓகே மேம். வா போலாம். என்னம்மா ஆச்சு? நந்தினி ஃப்ளைட் ஏறி கிளம்பி போயாச்சாம். அவர் தான் கொண்டு வந்து விட்டுருப்பார் போல இருக்கு. அவர் ஏன் எனக்கு ஃபோன் பண்ணல? நான் ஃபோன் பண்ணாலும் மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. இப்போ மறுபடியும் ஃபோன் பண்ணி பார்க்கறேன். பாருங்கம்மா. இன்னும் அவர் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. சரி விடுங்கம்மா, நந்தினி தான் போயாச்சுல. இனிமே சார் ஃபோன் எடுத்தா என்ன, எடுக்கலன்னா என்னம்மா? போயாச்சு, அந்த நந்தினி ஒழிஞ்சாச்சுன்னு நிம்மதியா இருக்கலாமா? வாங்கம்மா போலாம். நான் உன்னை அணைக்கிறேன்னு நினைச்சுக்காத. என் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கிற உன் குழந்தைக்கு அப்பாவோட ஸ்பரிசம் கிடைக்க வேண்டாமா? அதுக்குதான். உன்னோட குழந்தைய நீ சந்திக்க போறியோ இல்லையோ எனக்கு தெரியாது. அதனாலதான் இப்பவாவது உன் உடம்பு சூட்ட உணர்ந்துகிட்டுமேனு தான் நான் உன்னை கட்டி அணைச்சேன். என்கிட்ட படிப்பு இருக்கு, உழைப்பு இருக்கு. அதை வச்சு என்னையும் என்னோட வயித்துல வளர்ற உன்னோட வாரிசையும் காப்பாத்திக்க முடியும். சார் குட் ஈவினிங் சார். சார் ஒரு நிமிஷம். என் வீட்டிலேருந்து ஃபோன் வந்தது. என் பையனுக்கு அடிபட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்களாம். ஒரு 10 நிமிஷம் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் போய் பார்த்து வந்துடுவேன் சார். ம் சரி, போயிட்டு வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஒரு நிமிஷம் இருங்க. செலவுக்கு பணம் வச்சிருக்கீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கேது செல்வம் வாழ்க்கை. இனிமே என் வாழ்க்கையே இந்த குழந்தை தானே செல்வம். நந்தினியை நீ உன் கூட வச்சுக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கும் படுது. அண்ணா, நந்தினி மேடம் இல்லாதது எனக்கு என்னவோ ராசி இல்லாத மாதிரி தானே தோணுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எப்படியும் அவங்கள மறுபடியும் கம்பெனிக்குள்ள சேர்த்துக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. இந்த கொஞ்ச நேரம் எனக்கு காணோன்னு பதறி போயிட்டியே. இனிமே நான் உன்னை எப்ப பார்க்க போறேன்னே தெரியல. உன்னால என்னை பார்க்காம இருக்க முடியுமா? ஃப்ளைட்டில் ஏறி இருந்தேன்னா ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிருப்பல. அடிக்குத. எடு நந்தினி. நந்தினி ஃபோனை எடு. என்கிட்ட பேசு. எடு நந்தினி. நந்தினி. நந்தினி எடு. ஹலோ ஹலோ நந்தினி. நந்தினி சொல்லு செல்வம். நந்தினி, நீ எங்க? என்னால முடியல நந்தினி. நீ 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 எங்கேயும் போக வேண்டாம். நீ தயவுசெய்து திரும்பி வந்துரு. நீ என்னை விட்டு போகாத, வந்துரு. என்ன செல்வம் சொல்ற? ஆமா நந்தினி, என்னால முடியல. எனக்கு நீ வேணும்.
ஆயுஷ்க்கும் நீ என் கூடவே இருக்கணும். தயவு செய்து திரும்பி வந்துரு நந்தினி.